الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى يتقارب الزمان فتكون السنة كالشهر فيكون الشهر كالجمعة فتكون الجمعة كاليوم. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, கியாமத்து நாளின் பல்வேறு அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அவற்றில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையும் ஒன்று. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைதான் மறுமை நாளுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளமாகும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் மறுமையினுடைய பெரிய அடையாளங்கள் அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக ஆரம்பித்துவிடும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு நபர், அதிலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தன்னை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்றும் தன் நபியினுடைய வாரிசு என்றும் அறிவிப்பு செய்திருக்கிறார். இது ஹதீஸிற்கு முழுக்க முழுக்க முரணான ஒரு விஷயம். குழப்பமான இந்த நேரத்தில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார், அவர்களுடைய வருகை எப்பொழுது நிகழும் என்பதை குறித்து உண்டான உண்மையை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, மறுமை நாளினுடைய அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய அடையாளங்கள் என்றும் பெரிய அடையாளங்கள் என்றும் பிரித்து கூறியிருக்கிறார்கள். மறுமையினுடைய அடையாளங்களில் சிறிய அடையாளங்கள் என்று ஒரு சில விஷயங்களை நபி அவர்கள் ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். பெரிய அடையாளங்கள் 10 அடையாளங்கள் என்பதாக நபி அவர்கள் அதை குறித்தும் சில விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். மறுமையினுடைய சிறிய அடையாளங்கள் தான் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய உதாரணங்களில், அதனுடைய வரிசைகளில் சிலவற்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்து நாம் பார்த்தால், நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், காசியாத்துன் ஆதியாத்துன், ஆடை அணிந்த நிலையில் ஆடை இல்லாதவர்களை போன்று உலா வரக்கூடிய பெண்கள்.
இன்றைக்கு நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் அல்லவா? ஆடையினுடைய விஷயத்திலே ஆண்களை விட பெண்கள் இன்றைக்கு முழு சுதந்திரமாக இருக்கிறார்கள். காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள் கியாமத்தினுடைய அடையாளம். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் உயர்ந்த நிலையிலே அடைவார்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் உயர்ந்த நிலையிலே அடைந்து விடுவார்கள். மறுமையினுடைய அடையாளம் குடிசைகள் கோபுரங்களாகும். நேற்று வரை குடிசையாக இருந்தது, திடீரென்று அவர்கள் கோபுரத்திலே வாழ ஆரம்பித்து விடுவார்கள். விபச்சாரமும் மதுவும் தலைவிரித்தாடும் கியாமத்தினுடைய அடையாளம் இன்றைக்கு நாமெல்லாம் கண்கூடாக பார்க்கின்றோம் அல்லவா? விபச்சாரம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. மதுவுக்கு அடிமையான முஸ்லிம்களும் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹராம் என்று தெரிந்தும் அதை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு ஏராளம். விபச்சாரமும் மதுவும் பெருகிவிடும், அதுவும் கியாமத்து நாளுடைய அடையாளம். கடை வீதிகள் மிக நெருக்கமாக இருக்கும். தேவையை விட ஒரு ஊரில் அளவுக்கு அதிகமாக கடைகள் இருந்தாலும் கூட அது கியாமத்தினுடைய அடையாளம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கடை வீதிகள், கடைகள் மிக நெருக்கமாக இருக்கும். பள்ளிவாசல்களை வைத்து பெருமை பேசுவார்கள். பள்ளிவாசல்களில் அலங்காரங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அலங்காரங்களை வைத்து பெருமை அடிக்கக்கூடிய காலம் வரும். பள்ளிவாசலை வைத்து பெருமை அடிப்பார்கள். கியாமத்தினுடைய அடையாளம். பெண்களை ஆண்களை விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஹதீஸ்களிலே வருகிறது, 50 பெண்களுக்கு ஒரு ஆண். 50 பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர் ஒரே ஒரு ஆண். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லவா? உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பதில் ஆண்களை விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட கியாமத்து நாளுடைய மிகச்சிறிய அடையாளங்கள் இவைகள் எல்லாம். அன்பான பெருமக்களே, இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய அடையாளங்கள் என்பதாக கூறுகிறார்கள். ஆங்காங்கே நிலச்சரிவுகளும் பூகம்பங்களும் நிலநடுக்கங்களும் ஏற்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தான் நபி என்று வாதிடக்கூடிய பொய்யர்கள் தோன்றுவார்கள். 30 பொய்யர்கள் தான் நபி என்று வாதாடுவார்கள். அவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாளுடைய சிறிய அடையாளம் என்பதாக நபி அவர்கள் அந்த வரிசையில் ஏராளமான பொய்யர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு தான் நபி என்று வாதித்தவர்கள் நிறைய நபர்கள் வந்திருக்கிறார்கள். நபியினுடைய வருகைக்கு பிறகு பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு வேறு எந்த நபியும் கிடையாது. ஆனால் நபியின் லா பஅதி, எனக்கு பிறகு எந்த நபியும் வரப்போவது கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட பிறகும் கூட தன்னை நபி என்று வாதாடுபவர்கள் இந்த உலகத்திலே வருவார்கள். 30 கذாபுன், 30 பொய்யர்கள் வருவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இந்த சிறிய அடையாளங்கள் எல்லாம் ஏற்பட்டதற்கு பிறகு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் கியாமத்து நாளுடைய பெரிய அடையாளங்கள் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். கியாமத்தினுடைய சிறிய அடையாளங்களுக்கும் பெரிய அடையாளங்களுக்கும் இணைப்பு பாலமாக இருப்பவர்கள் தான் இமாம் மஹ்தி என்று சொல்லப்படக்கூடிய மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் ஒன்று கல்வி உயர்த்தப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுர்ஃபஉல் இல்மு, கல்வி உயர்த்தப்படும், வயுஸ்பித்துல் ஜஹ்லு, அறியாமை பல்கி பெருகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்வி என்பது இல்லாமல் ஆக்கப்படும். மார்க்க கல்வி அது உயர்த்தப்பட்டு விடும் கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான பெருமக்களே, நபி அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்வது. சர்வ சாதாரணமான முறையிலே ஆக்கப்பட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, அநியாயமாக ஒரு உயிரை எடுப்பதற்கு 1000 முறை யோசித்தது அந்த காலம். இன்றைக்கு ஒரு உயிரை எடுப்பதற்கு கூலிப்படை வைத்து
செய்வது இன்றைக்கு இந்த காலம். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வச்சு ஆளை முடிக்கிறக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு மிருகத்தனமான குணமுள்ள மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநியாயமாக கொலைகள் பெருகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுவும் கூட கியாமத்தினுடைய அறிகுறி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலம் சுருங்கும் என்பதாக நபி ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள். லா தகூமு ஸாஅத்து, கியாமத் என்பது ஏற்படாது. ஹத்தா யதகாரபு ஸமானு, இதுவரை என்று சொன்னால் காலம் சுருங்காத வரை கியாமத்து ஏற்படாது. எப்படி என்று சொன்னால், ஒரு வருஷம் என்பது ஒரு மாதத்தை போன்று சுருங்கிவிடும். ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல் சுருங்கிவிடும். ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல் சுருங்கிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு ஒரு ஊருக்கு பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பல மாதங்கள் ஆகும். ஆனால் இன்றைக்கு 1000 மைலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஊரை கூட சில மணி நேரங்களில் நம்மால் கடந்து விட முடிகிறது என்று சொன்னால் நம்முடைய காலம் சுருங்கிவிட்டது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பான பெருமக்களே, காலம் சுருங்குவது கூட கியாமத்து நாளுடைய அறிகுறி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான பெருமக்களே, இதுவரை கியாமத்து நாளை குறித்து உண்டான அடையாளங்களில் இதுவரை நிகழாத அடையாளம் என்னவென்று சொன்னால், யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஏற்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது இன்னும் நிகழவில்லை. அதே போல புனித கஅபத்துல்லா என்பது சேதப்படுத்தப்படும். அதுவும் இன்னும் நிகழவில்லை. அதே போல யூப்ரட்டிஸ் நதி என்பது இருக்கிறது. அந்த நதியில் இருக்கக்கூடிய புதையல் என்பது தானாக வெளிப்படும். அந்த நேரத்தில் மனிதர்கள் எல்லோரும் அந்த புதையலை எடுப்பதற்காக சண்டையிடுவார்கள். இதுவும் கூட கியாமத்தினுடைய அடையாளம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் நிகழாத காரணத்தினால் இன்னும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. எனவே நாம் எல்லாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இன்னும் வரவில்லை என்பதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மஹ்தி என்ற அரபி வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் வழிகாட்டப்பட்டவர் அல்லது வழிகாட்டுபவர். மஹ்தி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வழிகாட்டப்பட்டவர், நேர்வழிகாட்டப்பட்டவர் அல்லது நேர்வழி காட்டுபவர். இந்த ரெண்டு அர்த்தம். அதனால மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர் உண்மையான பேர் மஹ்தி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்றால் என்னுடைய வம்சாவளியிலே வரக்கூடியவர். அதுவும் குறிப்பாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வம்சாவளியிலே வரக்கூடியவர் இமாம் மஹ்தி. அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர் என்னுடைய பெயருக்கு ஒப்பாக இருக்கும். அப்படின்னா முஹம்மது என்பதுதான் அவருடைய பெயர். அதே போல அவருடைய தந்தையின் பெயர் என்னுடைய தந்தையினுடைய பெயருக்கு ஒப்பாக இருக்கும். அப்படின்னா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அத்தாவுடைய பெயர் அப்துல்லாவா இருக்கும். அப்ப மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் முஹம்மது இப்னு அப்துல்லா அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கும். நபியினுடைய பெயரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்துல்லா. அப்ப நபியினுடைய பெயரை ஒத்துத்தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் இருக்குமே தவிர இன்றைக்கு அவர் அறிவித்திருப்பதை போல யாக்கூப் என்பது மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய இயற்பெயராக இருக்காது. அதே போல மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபு நாட்டிலே தோன்றுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது மக்காங்கிறனால இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்க போவதும் மக்காவில் தான். இவர் பிறந்திருக்கிறது தமிழ்நாட்டில். எனவே அதுவும் இன்றைக்கு அது பொய்யாக ஆகிவிட்டது. அன்பான பெருமக்கள், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத்து நாளுடைய பெரிய அடையாளங்கள் ஏற்படுவதற்கு முன்பதாகத்தான் அவருக்கு அது வரைக்கும் மஹ்தி என்பது தெரியாது. மக்கள் எல்லோரும் அவரை மஹ்தி என்று அழைப்பார்களே தவிர தன்னை அவர் மஹ்தியாக அவர் அறிவிக்க மாட்டார். நான் தான் மஹ்தி கூப்பாடு போட மாட்டார். அவரை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டதற்கு பிறகு அவரை மக்கள் எல்லோரும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவார்களே தவிர
தானாக முன்வந்து அவர் தன்னை மஹ்தி என்று கூற மாட்டார் என்பதை நாம் எல்லாம் ஹதீஸ்களில் இருந்து விளங்க முடிகிறது. அன்பான பெருமக்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வராமல் கியாமத்து நாளுடைய பெரிய அடையாளங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 10 அடையாளங்கள் நிகழாது என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து உண்டான பேசிய சிறப்புகளில் ஒரு சிறப்பு தான், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய வம்சாவளியிலே தோன்றுவார்கள், அவர்களுடைய பெயர் என்னுடைய பெயருக்கு ஒப்பாக இருக்கும், அவருடைய தந்தையினுடைய பெயர் என்னுடைய தந்தையினுடைய பெயருக்கு ஒப்பாக இருக்கும். அவர் எப்படிப்பட்ட அளவுக்கு செல்வத்தை வாரி வழங்குவார் என்று சொன்னால், ஒரு மனிதர் தன்னால் சுமந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய செல்வத்தை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து தானமாக வாங்கி செல்லுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆட்சியாளராக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். இந்த உம்மத்தை ஆட்சி செய்யக்கூடிய கலீஃபாவாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். அன்பான பெருமக்களே, கியாமத் நாளுடைய பெரிய அடையாளங்கள் ஏற்படுகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவார்கள் என்பது நம்ம எல்லாம் ஹதீஸிலே படித்த விஷயம்தான். தஜ்ஜாலையும் யஅஜூஜ் மஅஜூஜையும் இல்லாமலாக்குவதற்காக, அழிப்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவார்கள். நபியாக இறங்க மாட்டார்கள், சாதாரண மனிதராக இறங்குவார்கள் என்பது ஹதீஸிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்குகின்ற நேரம் ஒரு தொழுகையினுடைய நேரமாக இருக்கும். மக்கள் எல்லோரும் தொழுகைக்காக இருக்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். தொழுகைக்காக அழைப்பு சொல்லப்படும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இமாமாக தொழ வைக்க சொல்லுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய அமீரே உங்களுக்கு தொழ வைக்கட்டும், உங்களுடைய அமீரே உங்களுக்கு தொழ வைக்கட்டும் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். இதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, அந்த நபி பின்னால் நின்று தொழுகிறது, அவருக்கு இமாமாக உங்களில் ஒருத்தர் நின்று தொழ வைக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய சிறப்பு பெற்றவராக இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து இலைமறை காயாக அவர்களுடைய சிறப்பை அந்த ஹதீஸிலே கூறுவார்கள். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட நாளை மறுமையினுடைய அந்த நேரத்திலே இறங்குகின்ற பொழுது நபியாக இருக்க மாட்டார்கள், சாதாரண மனிதனாக இருப்பார்கள், இந்த உம்மத்தை சார்ந்தவராக இருப்பார்கள். அவர்களும் கூட இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுகு என்பது இந்த ஹதீஸிலிருந்து நாம் எல்லாம் விளங்க முடிகிறது. எனவே அன்பான பெருமக்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்வார் என்று சொன்னால், நீதமான ஆட்சி செய்வார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள். அதுவரை உலகம் முழுக்க முஸ்லிம்கள் அவ்வளவு சோதனைகளை, இன்னல்களை சந்திப்பார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, இமாம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு கூட்டம் வந்து சொல்லும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்து ஒரு கூட்டம் சொல்லும், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவருடைய ஆட்சி காலகட்டம், மிகப்பெரிய கொடுங்கோல் மன்னன் என்று வரலாற்று ஆசிரியர்களால் எழுதப்பட்ட ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், அவனுடைய கொடுமைகள் எல்லாம் சகித்துக் கொள்ள முடியாமல் ஒரு கூட்டம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லுவாங்க, இவனை மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் நாங்கள் பார்த்ததே கிடையாது, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம், எங்களுக்கான துஆ செய்யுங்கன்னு சொன்னவனே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பொறுமையா இருங்க, உங்களை இவனை விட மிகப்பெரிய கொடுங்கோல் மன்னன் எல்லாம் இந்த உலகத்துல இருந்து வருவாங்க. அந்த நேரத்தில் வாழ்கிற முஸ்லீம்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுடைய கொடுமைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, பொறுமையாக இருங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பசியோடும் பட்டினியோடும் உணவுக்கு எதிர்பார்த்து கையேதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நோக்கி கூட குண்டு வீசக்கூடிய அந்த காசாவிலே நாம் எல்லாம் தினம் தினம் படிக்கக்கூடிய ஒரு செய்தி, அது கூட சாதாரணமாகத்தான் இருக்கும். இதைவிட இன்னும் கடுமையான கொடூரமான கொடுங்கோல் மன்னர்கள் எல்லாம் இன்னும் வருவார்கள். முஸ்லிம்கள் இன்னும் நாம்
இன்னும் சோதனைகள் அனுபவிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. இமாம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன காலம் இது. அன்பான பெருமக்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை செலுத்துவார்கள் என்று சொன்னால், அதுவரை உலகம் முழுக்க அநீதங்களும் அநியாயங்களும் தடைவிரித்தாலும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அதற்கு நேர் மாற்றமாக நீதமான ஒரு ஆட்சியை, நீதத்தையும் நேர்மையும் அடிப்படையாக கொண்டு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் ஆட்சி செய்வார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பான பெருமக்களே, ஒரு குழப்பமான ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமானை பறிக்கக்கூடிய, ஈமானுடைய உறுதிக்கு கொஞ்சம் பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே உண்மை எது பொய் எது என்று மிகச்சிறந்த முறையிலே, தெளிவான முறையிலே தெரிந்து கொள்ள நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் பூமியிலிருந்து கிளம்பக்கூடிய ஃபித்னாவை விட்டும், வானத்திலிருந்து இறங்கக்கூடிய முசீபத்துகளை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் காத்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் உறுதியான ஈமானோடும் உள்ளச்சத்தோடும் தக்வாவோடும் வாழ்ந்து நிறைய நல்ல அமல்களை செய்து அதை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.